எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி செய்யக்கூடிய இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் 3/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஸ்கின்னு வந்து ரொம்ப மண்ணாக இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்த இந்த கிழங்கை 2-3 கட் பண்ணிவிட்டு ஆவியில் வச்சு வேக வச்சுக்கிடலாம். இப்போ இது வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது நல்லாவே வெந்துருச்சு. இதை நான் எடுத்துடுறேன். இப்போ இந்த கிழங்கோட மேல் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்து இந்த கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணிக்கிடலாம். ஸோ கிழங்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையை வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கிடலாம். அடுத்து இது கூட ரொம்ப பொடிசாக கட் பண்ண 200 கிராம் பல்லாரி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிடுறேன். இப்போது வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் மல்லி இலையும் நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக மல்லி இலை அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் பொடிசாக நறுக்குன 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகாயோட அளவை கூட்டிக்கோங்க. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் முழு ஜீரகம், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் தேவையான அளவு சால்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்குல அதிகமான சத்துக்கள் இருக்குது. இதை நம்ம சும்மா அவிச்சு கொடுத்தோன்னா பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கும்போது இதில் இனிப்பு காரம்லாம் சேர்ந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இதை நமக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன சைஸில் போண்டா மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கிடலாம். நம்ம நார்மலாக பொட்டேட்டோ வச்சு இந்த மாதிரி போண்டா செய்வோம். ஸோ இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு வச்சு செய்யும்போது இது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கின சக்கரவள்ளி கிழங்கு மீதமாயிட்டா கூட இந்த மாதிரி போண்டாவாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக பால் ஷேப்பில் உருட்டி எடுத்து வச்சுட்டோம்னா நமக்கு ஃபைனலாக வந்து பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இது இருக்கட்டும். அடுத்து நம்ம போண்டாக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கிடலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் 2 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து வீட்டிலேயே அரைச்ச சுத்தமான கடலை மாவு. அடுத்து இது கூட 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட 2 பின் சமையல் சோடா, தேவையான அளவு சால்ட், அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கடலை மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ இருந்தால் வேஸ்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கறதுனால நம்ம போண்டாக்கு கலரும் கிடைக்கும், காரமும் கிடைக்கும். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு தோசை மாவு பதத்துக்கு ஒரு பேட்டராக ரெடி பண்ணிக்கிடலாம். வீட்டில் அரைச்ச கடலை மாவு இருந்ததுனால நான் இதில் செஞ்சுருக்கேன். உங்கள்கிட்ட பாக்கெட் கடலை மாவு தான் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே செய்யுங்க. ஸோ போண்டாக்கு மேலே உள்ள கோட்டிங் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த மாவு ரெடி பண்ணுறோம். இப்போ இந்த மாவை நம்ம லம்ஸ் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போது நம்ம போண்டாவை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ பால்ஸும் ரெடி ஆகிடுச்சு, பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ண பேட்டர் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து மாவில் டிப் பண்ணி எடுத்து இந்த பால்ஸை வந்து நம்ம ஆயிலில் சேர்த்துக்கிடலாம். இதே மாதிரி ஒரு 4-5 உருண்டைகளை எடுத்துகிட்டு மாவில் டிப் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வச்சுருக்கிற கடாய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பால்ஸை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சேர்த்த பால்ஸ் வந்து 2 சைடும் நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை ஆயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. சூப்பராக பொரிஞ்சு வந்துடுச்சு. இதை நான் எடுத்துடுறேன். இந்த போண்டாவை சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சாஃப்டான சுவையான போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான போண்டாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.